அனைவருக்கும் அன்பு வணக்கம். குபேந்திரா டிவி வழங்கும் இந்த வார ராசி பலன். ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி திங்கட்கிழமையிலிருந்து 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இந்த வார ராசி பலன். மேச ராசிக்காரர்களுக்கு 6ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள், 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த 2 நாட்களில் விருச்சிக ராசியில் சந்திர பகவான் வரும்போது மேசராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் நாளாக இருக்குது. சந்திரன் 8லே இருக்கும்போது ஒரு விதமான மனக்குழப்பங்கள், மன அழுத்தங்கள், எதிர்மறை எண்ணங்கள் வரலாம். ஆகவே அன்று தெளிவாக, நிதானமாக, அமைதியாக அந்த நாட்களை கடந்து செல்வது சரியாக இருக்கும். பிறகு 8ஆம் தேதி புதன்கிழமை நாள் சஷ்டி முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பாக இருக்கும். 9ஆம் தேதி வியாழக்கிழமை, 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியானம் 3:30 மணி வரைக்குமே தனுசு ராசியில் சந்திர பகவான் வரும்போது மேச ராசிக்காரர்களுக்கு 9ஆம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். டென்ஷன் படபடப்பு இருந்தால் பொறுமையாக கடந்து செல்லவும், தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. மற்றபடி இன்றைய உழைப்பு நாளைய வெற்றி என்கின்ற அடிப்படையில் அதிர்ஷ்டத்தை எல்லாம் எதிர்பார்க்காம உழைப்பை மட்டும் நம்பி முயற்சித்தால் ஓரளவுக்கு சரியான நாட்களாக அமையும். பிறகு 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் மதியானம் 3:30 மணியிலிருந்து 11ஆம் தேதி சனிக்கிழமை, 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் அன்று சுப முகூர்த்த நாள். இந்த நாளில் மகர ராசியில் சந்திர பகவான் வரும்போது மேச ராசிக்காரர்களுக்கு 10ஆம் வீடாக வர்றதுனால தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் இருக்கும், வேலை வாய்ப்பு அதிகரிக்கும், அலுவலக பணி சிறப்பாக இருக்கும், வியாபாரம் வெற்றி பெறும், நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும். ஆகவே மேசராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் தொடக்கத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும் வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன். ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள், 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த 2 நாளில் தனுசு ராசியில் விருச்சிக ராசியில் சந்திர பகவான் இருக்கும்போது ரிஷப ராசிக்காரர்களுக்கு 7ஆம் வீடாக வருது. திங்கள் செவ்வாய். வீட்டில் சந்தோஷம், மகிழ்ச்சி உண்டாகும். நிலம், வீடு, பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். வியாபாரம் வெற்றி பெறும். கூட்டு தொழில் சிறக்கும். நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். வீட்டில் சந்தோஷம், மகிழ்ச்சி கிட்டும். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு, ஒற்றுமை மேலோங்கும். பிறகு 8ஆம் தேதி புதன்கிழமை நாள் சஷ்டி, 9ஆம் தேதி வியாழக்கிழமை, 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியானம் 3:30 மணி வரைக்குமே தனுசு ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு அது 8ஆம் வீடாக வர்றதுனால சந்திராஷ்டம நாளாக இருக்குது. கொஞ்சம் மனக்குழப்பங்கள் வரலாம். மனம் கொஞ்சம் அமைதியாக, நிதானமாக இருப்பது நல்லது. டென்ஷன் படபடப்பு வேண்டாம். மனதில் உறுதி தேவை. எதிர்மறை எண்ணங்கள் வந்து மனதை குழப்பமடைய செய்யலாம். ஆகவே நிதி பற்றாக்குறை, மனக்குழப்பங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இதையெல்லாம் சமாளித்து பொறுமையாக, நிதானமாக அந்த நாட்களின் நேரங்களை கடந்து செல்வது சரியாக இருக்கும். பிறகு 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியானம் 3:30 மணியிலிருந்து 11ஆம் தேதி சனிக்கிழமை நாள், 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் அன்று சுப முகூர்த்த நாள். இந்த நாட்களில் மகர ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது ரிஷப ராசிக்காரர்களுக்கு 9ஆம் வீடாக வருது. வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். சிறு சிறு வாய்ப்புகள் தள்ளி போகும். அதனால் அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி மனக்குழப்பங்கள்லாம் அடையாமல் எதையும் எதிர்பார்க்காமல் உழைப்பை மட்டும் நம்பி முயற்சித்தால் போதுமானதாக இருக்கும். டென்ஷன் படபடப்பு வேண்டாம். தந்தையோடு கருத்து வேறுபாடு ஏற்படுத்திக்காமல் இருப்பது நல்லது. ஆகவே ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் திங்கள், செவ்வாய் போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன். ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள், 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள். இந்த நாளில் விருச்சிக ராசியில் சந்திர பகவான் வரும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு 6ஆம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். நீண்ட நாள் முயற்சிகள் ஒரு சரியான தீர்வுக்கு வரக்கூடிய நாளாக இருக்கும். போராடி வெற்றி வாகை சூடக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். எதிர்ப்புகள் விலகும். கஷ்டங்கள் நீங்கும். வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியமாக இருக்கும்.
பிறகு 8ஆம் தேதி புதன்கிழமை நாள் சஷ்டி, 9ஆம் தேதி வியாழக்கிழமை, 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியானம் 3:30 மணி வரைக்குமே தனுசு ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது மீன ராசிக்காரர்களுக்கு, மிதுன ராசிக்காரர்களுக்கு 7ஆம் வீடாக வருது. 7ஆம் வீட்டு சந்திரன் நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுப்பார். வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் கிட்டும். நிதி ஆதாரம், பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு, ஒற்றுமை மேலோங்கும். கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பார்கள். நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க. நல்லதொரு முன்னேற்றகரமான நாளாக அமைகிறது. பிறகு 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியானம் 3:30 மணியிலிருந்து 11ஆம் தேதி சனிக்கிழமை, 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் அன்று சுப முகூர்த்த நாள். இந்த நாளில் மகர ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு 8ஆம் வீடாக வரதுனால சந்திராஷ்டம் நாளாக இருக்குது. கொஞ்சம் மனக்குழப்பங்கள், மனக்கவலைகள் வந்து போகும். ஆகவே அந்த கவலைகளுக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் பொறுமையாக நிதானமாக அந்த நாட்களை கடந்து செல்வது சரியாக இருக்கும். ஆகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் போன்ற நாட்கள் நல்ல சிறப்பான நாட்களாக அமைகிறது. கடக ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன்: ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள், 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த நாளில் விருச்சிக ராசியில் சந்திர பகவான் வரும்போது கடக ராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் மன சோர்வுகள் வரும், மனக்கவலைகள் வரும், மன விரக்தி, இது போன்ற விஷயங்களில் பொறுமையாக இருப்பது நல்லது. மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். மற்றபடி 8ஆம் தேதி புதன்கிழமை சஷ்டி, முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாள். 9ஆம் தேதி வியாழக்கிழமை, 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியானம் 3:30 மணி வரைக்குமே தனுசு ராசியில் சந்திர பகவான் வரும்போது கடகராசிக்காரர்களுக்கு 6ஆம் வீடாக வர்றதுனால எதிர்ப்புகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும். கொஞ்சம் போராடி வெற்றி பெறக்கூடிய நாள். பலவிதமான பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வுகள் கிடைக்கும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் சிறப்பாகவே இருக்கும். பிறகு 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியானம் 3:30 மணியிலிருந்து 11ஆம் தேதி சனிக்கிழமை, 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள். இந்த நாளில் மகர ராசியில் சந்திர பகவான் வரும்போது கடக ராசிக்காரர்களுக்கு 7ஆம் வீடாக வர்றதுனால வீட்டில் சந்தோஷம், மகிழ்ச்சிகள் கிட்டும். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு, ஒற்றுமை மேலோங்கும். கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க. நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க. நல்லதொரு முன்னேற்றகரமான நாளாக அமைகிறது. ஆகவே கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் இந்த வாரத்தில் சிறப்பான நாட்களாக அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன்: ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி சுப முகூர்த்த நாள், 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த 2 நாளில் விருச்சிக ராசியில் சந்திர பகவான் வரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு 4ஆம் வீடாக வர்றதுனால வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். சிறு சிறு தடைகள், தாமதங்கள், இடையூறுகள், சிறு சிறு தோல்விகள் கூட வரலாம். அதையெல்லாம் பொறுமையாக சமாளித்து உரிய காரண காரியத்தை உடனடியாக தெரிந்து சரி செய்து அந்த முயற்சியிலிருந்து பின்வாங்காமல் தொடர் முயற்சி செய்தால், விடாமுயற்சி செய்தால் வெற்றிகளை தக்க வைத்து கொள்ள முடியும். வாகனத்தில் செல்லும்போது கண்ணும் கருத்துமாக சரியான நேரத்திற்கு சென்று வருவது நல்லது. பிறகு 8ஆம் தேதி புதன்கிழமை சஷ்டி, முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாளாக இருக்கும். 9ஆம் தேதி வியாழக்கிழமை, 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியானம் 3:30 மணி வரைக்குமே தனுசு ராசியில் சந்திர பகவான் வரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் மன சோர்வுகள் வரலாம், மனக்கவலைகள் வரலாம். ஆகவே மனதில் உறுதி தேவை. கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் அந்த நாள் நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் கொஞ்சம் ஆர்வமாக, அக்கறையாக, ஆனந்தமாக, மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்வது சிறப்பான நாளாக மாறும். பிறகு 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் மதியானம் 3:30 மணியிலிருந்து 11ஆம் தேதி சனிக்கிழமை, 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள். இந்த நாளில் மகர ராசியில் சந்திர பகவான் வரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு 6ஆம் வீடாக வர்றதுனால பலவிதமான போராட்டங்களுக்கு சரியான ஒரு தீர்வுகள் கிடைக்கும். எதிர்ப்புகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும், வேலை வாய்ப்பு அதிகரிக்கும், உடல் ஆரோக்கியம் பெறும். போராடி பலவிதமான வெற்றிகளை பெறக்கூடிய நாளாக அமைகிறது. ஆகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும் வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன்: ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள், 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த 2 நாளில் விருச்சிக ராசியில் சந்திர பகவான் வரும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு 3ஆம் வீடாக வர்றதுனால நல்லதொரு முன்னேற்றகரமான நாளாக இருக்கும். பேரும் புகழும் கிடைக்கும். இடம், வீடு, பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். சாதகமான பலனை கொடுக்கும். மக்கள் செல்வாக்கு கைகூடும். நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும். நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள்லாம் ஈடேறும்.
பிறகு 8ஆம் தேதி புதன்கிழமை நாள் சஷ்டி முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாளாக இருக்கும். 9ஆம் தேதி வியாழக்கிழமை, 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியானம் 3 மணி வரைக்குமே. இந்த நாளில் தனுசு ராசியில் சந்திர பகவான் வரும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு 4ஆம் வீடாக வர்றதுனால அந்த நாளில் கொஞ்சம் இடையூறுகள், தடைகள், தாமதங்கள் வரும். அதனால் அதையெல்லாம் பொறுமையாக சமாளித்து நிதானமாக கடந்து செல்வது நல்லது. வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். வாகனத்தில் செல்லும்போது சரியான நேரத்திற்கு, குறிப்பிட்ட நேரத்திற்கு சென்று வெற்றிகரமாக திரும்புவது நல்லது. சிறு சிறு தடைகள் வந்தாலும் சமாளித்து பொறுமையாக சென்று வருவது நல்லது. பிறகு 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் மதியானம் 3 மணிக்கு மேலே, 11ஆம் தேதி சனிக்கிழமை, 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் சுபமுகூர்த்த நாள். இந்த நாளில் மகர ராசியில் சந்திர பகவான் வரும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் மன சோர்வுகள் வரும், மன கவலைகள் வரும். ஆகவே எதிர்காலத்தை பற்றி நிறைய குழப்பங்கள் அடையாமல், மன கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் மனதில் உறுதியாக இருப்பது நல்லது. மனதில் தெளிவாக இருப்பது நல்லது. எதை செய்தாலும் ஆர்வமாக, அக்கறையாக, பிரியத்தோடு, ஆனந்தமாக, மகிழ்ச்சியாக அந்த நாட்களை வைத்து கொள்வது சிறப்பாக இருக்கும். ஆகவே கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் திங்கள், செவ்வாய் போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன்: ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி திங்கக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள், 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த 2 நாளில் விருச்சிக ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு 2ஆம் வீடாக வர்றதுனால குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானத்தில் சந்திரன் இருக்கும்போது வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். வீட்டினுடைய முன்னேற்றத்தில் ஆலோசனை செய்கிற போது பொறுமையும் நிதானமும் தேவை. எல்லோரிடம் அன்பாக பேசுவது நல்லது. முன்கோபப்பட வேண்டாம். சண்டை சச்சரவுகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். பொறுமை, நிதானம் தேவை. பிறகு 8ஆம் தேதி புதன்கிழமை சஷ்டி முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாளாக இருக்கும். 9ஆம் தேதி வியாழக்கிழமை, 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் மதியானம் 3 மணி வரைக்கும். இந்த நாளில் தனுசு ராசியில் சந்திர பகவான் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு 3ஆம் வீடாக வர்றதுனால நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள்லாம் ஈடேறக்கூடிய நல்ல நாளாக அமையும். பேரும் புகழும் கிட்டும் பெருமைக்குரிய நாளாக இருக்கும். பிறகு 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியானம் 3 மணிக்கு மேலே, 11ஆம் தேதி சனிக்கிழமை, 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள். இந்த நாளில் மகர ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு 4ஆம் வீடாக வர்றதுனால வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். டென்ஷன், பரபரப்பு வேண்டாம். பொறுமை முக்கியம், நிதானம் முக்கியம். மற்றபடி வாகனங்கள், பிரயாணங்களில் செல்லும்போது தங்குதடை இல்லாமல் சென்று வருவது நல்லது. குறிப்பிட்ட நேரத்திற்கு தாமதம் இல்லாமல், இடையூறு இல்லாமல் சரியான நேரத்துக்கு சென்று வருவது நல்லது. வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். ஆகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மதிம நாட்கள் புதன், வியாழன், வெள்ளி போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன்: ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி திங்கக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள், 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த 2 நாளில் விருச்சிக ராசியில் சந்திர பகவான் வரும்போது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் இருப்பது ரொம்ப நல்லது தான். தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். உள்ளம் தெளிவாக இருக்கும். மனசு மகிழ்ச்சியாக இருக்கும். சுறுசுறுப்பாக இருக்கும். உற்சாகமாக இருக்கும். மனதில் நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும். வீடு, இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். பிறகு 8ஆம் தேதி புதன்கிழமை சஷ்டி முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாளாக இருக்கும். 9ஆம் தேதி வியாழக்கிழமை, 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியானம் 3 மணி வரைக்குமே. தனுசு ராசியில் சந்திர பகவான் வரும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2ஆம் வீடாக வர்றதுனால தனஸ்தான, குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். வீட்டினுடைய முன்னேற்றத்தில் ஆலோசனை செய்கிற போது பொறுமை தேவை. எல்லோரோடும் அமைதியாக, அன்பாக பேசுவது நல்லது. சண்டை சச்சரவுகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். வீண் வாக்குவாதம், வீண் சண்டை இது போன்ற விஷயங்களை தவிர்த்து அமைதியும் நிதானமும் தேவை. மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். பிறகு 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியானம் 3 மணிக்கு மேலே, 11ஆம் தேதி சனிக்கிழமை, 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் அன்று சுப முகூர்த்த நாள். இந்த நாளில் மகர ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 3ஆம் வீடாக வர்றதுனால நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். பேரும் புகழும் கிடைக்கும். பெருமைக்குரிய நாளாக இருக்கும். நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும். நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள்லாம் ஈடேறும். நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும். ஆகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் திங்கள், செவ்வாய் போன்ற நாட்களும், இந்த வாரத்தினுடைய இறுதி நாட்களான சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன்: ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி திங்கக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள், 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த 2 நாளில் விருச்சிக ராசியில் சந்திர பகவான் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு 12ஆம் வீடாக வர்றதுனால விரயஸ்தானம், செலவுகள் அதிகரிக்கும். கொஞ்சம் சிக்கனம் தேவை. வீண் செலவுகள் தவிர்த்து நல்ல செலவாக தேவையான பயனுள்ள செலவுகளில் கவனம் செலுத்துவது நல்லது.
பிறகு வீண் அலைச்சல் ஏற்படலாம். பல விதமான முயற்சிகளில் ஈடுபடும் போது திட்டமிட்டு சிந்தித்து முக்கியமான முயற்சிகளில் மட்டும் ஈடுபடுவது நல்லது. ஆகவே வீண் விரயங்கள், வீண் அலைச்சல், ஏமாற்றங்கள் இல்லாமல் நினைவாற்றலை அதிகப்படுத்தி செய்கின்ற வேலையை முன்கூட்டியே வெற்றிகரமாக முடிப்பது நல்லது. பிறகு 8ஆம் தேதி புதன்கிழமை நாள் சஷ்டி. முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பாக இருக்கும். 9ஆம் தேதி வியாழக்கிழமை, 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியானம் 3 மணி வரைக்குமே. தனுசு ராசியில் சந்திர பகவான் வரும்போது, ஜென்ம ராசியில் சந்திரன் இருக்கும்போது நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். உள்ளம் தெளிவாக இருக்கும். மனசு மகிழ்ச்சியாக இருக்கும். உற்சாகமாக இருக்கும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிறப்பாக இருக்கும். வியாபாரம் வெற்றி பெறும். அலுவலக பணி சிறப்பாக இருக்கும். தொழிலில் நல்லதொரு முன்னேற்றங்கள் இருக்கும். பிறகு 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியானம் 3 மணியிலிருந்து 11ஆம் தேதி சனிக்கிழமை, 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் அன்று சுப முகூர்த்த நாள். இந்த நாளில் மகர ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு அது 2ஆம் வீடாக வர்றதுனால வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும். வீட்டில் சந்தோஷம், மகிழ்ச்சிக்காக கொஞ்சம் அமைதியாக, பொறுமையாக, எல்லோரிடமும் அன்பாக பேசுவது நல்லது. சண்டை சச்சரவு, வீண் வாக்குவாதம் இதெல்லாம் தவிர்ப்பது நல்லது. மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். ஆகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய மத்தியம நாட்கள் புதன், வியாழன், வெள்ளி போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன்: ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள், 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த 2 நாளில் விருச்சிக ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது மகர ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானமாக வருது. 11ஆம் வீடு. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் லாபமும் கிட்டும். இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் இருக்கும். வியாபாரம் லாபத்தை நோக்கி செல்லும். அலுவலக பணி, பதவி உயர்வுக்கான சிந்தனை பிறக்கும். நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும். பிறகு 8ஆம் தேதி புதன்கிழமை சஷ்டி. முருகனை வழிபாடு செய்கிற சிறப்பான நாளாக இருக்கும். 9ஆம் தேதி வியாழக்கிழமை, 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியானம் 3 மணி வரைக்கும். இந்த நாளில் தனுசு ராசியில் சந்திர பகவான் வரும்போது மகர ராசிக்காரர்களுக்கு 12ஆம் வீடாக வருது. விரயஸ்தானம், செலவுகள் அதிகரிக்கும். அது சுப செலவாக, நல்ல செலவாக, தேவையான முக்கியமான செலவுகளுக்கு செலவு செய்வது நல்லது. இல்லை என்றால் கொஞ்சம் ஏமாற்றம் தரலாம். ஆகவே வீண் அலைச்சல் இல்லாமலும் பார்த்துக்கிறது நல்லது. ஆனால் பல இடங்களுக்கு முயற்சி செய்கிற போது அது ஏமாற்றங்கள் வரலாம். ஆகவே திட்டமிட்டு சிந்தித்து முயற்சிப்பது நல்லது. ஞாபக மறதி வராமல் பார்த்துக்கிறது நல்லது. நினைவாற்றலை அதிகப்படுத்தி செய்கின்ற வேலையை முன்கூட்டியே வெற்றிகரமாக முடித்து நல்ல நாளாக மாற்றிக்கொள்வது நல்லது. பிறகு 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியானம் 3 மணிக்கு மேலே, 11ஆம் தேதி சனிக்கிழமை, 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள். இந்த நாளில் மகர ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது ஜென்ம ராசியில் சந்திரன் இருப்பது மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் வெற்றியை கொடுக்கும். உள்ளம் தெளிவாக இருக்கும். மனசு மகிழ்ச்சியாக இருக்கும். சுறுசுறுப்பாக இருக்கும். மனதில் நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும். தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும். ஆகவே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் திங்கள், செவ்வாய் போன்ற நாட்களும், வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்களும் சிறப்பான நாட்களாக அமைகிறது. கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன்: ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள், 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த 2 நாளில் விருச்சிக ராசியில் சந்திர பகவான் வரும்போது கும்பராசிக்காரர்களுக்கு 10ஆம் வீடாக வருது. தொழிலில் நல்லதொரு முன்னேற்றங்கள் ஏற்படும். வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும். இடம், வீடு, பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். பிறகு 8ஆம் தேதி புதன்கிழமை சஷ்டி. முருகனை வழிபாடு செய்கிறது சிறப்பான நாளாக இருக்கும். 9ஆம் தேதி வியாழக்கிழமை, 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியானம் 3 மணி வரைக்குமே. தனுசு ராசியில் சந்திர பகவான் வரும்போது கும்பராசிக்காரர்களுக்கு 11ஆம் வீடு லாபஸ்தானமாக இருக்குது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். அலுவலக பணி, வியாபாரம் மிகப்பெரிய வெற்றிகளையும் லாபத்தையும் கொடுக்கும். மற்றபடி தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் இருக்கும். புதிய தொழில் தொடங்கிறது, அதில் லாபமும் முன்னேற்றமும் அடையக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிறப்பாகவே இருக்கும். பிறகு 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் 3 மணியிலிருந்து மதியானம், 11ஆம் தேதி சனிக்கிழமை, 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள். இந்த நாளில் மகர ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது கும்பராசிக்காரர்களுக்கு விரயஸ்தானம், 12ஆம் வீடு. வீண் விரயங்கள் ஏற்படும். வீண் செலவுகள் ஏற்படும். ஆகவே வீண் செலவுகள் ஏற்படாமல் அது நல்ல செலவாக, சுப செலவாக மாற்றிக்கொள்வது நல்லது. இல்லை என்றால் நிறைய செலவாயிடுச்சு என்கின்ற ஏமாற்றங்கள் வரலாம். ஆகவே சிக்கனம் தேவை. வீண் அலைச்சல் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. முயற்சியின் காரணமாக பல இடங்களுக்கு செல்லும்போது ஏமாற்றங்கள் வரலாம். ஆகவே திட்டமிட்டு சிந்தித்து முயற்சி செய்வது நல்லது. ஞாபக மறதி வராமல் நினைவாற்றலை அதிகப்படுத்தி நல்ல நாளாக, பயனுள்ள நாளாக மாற்றிக்கொள்வது சிறப்பாக இருக்கும். ஆகவே கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி போன்ற நாட்கள் இந்த வாரத்தில் சிறப்பான நாட்களாகவே அமைகிறது.
மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன். ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள், 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த 2 நாளில் விருச்சிக ராசியில் சந்திர பகவான் வரும்போது மீன ராசிக்காரர்களுக்கு 9ஆம் வீடாக வர்றதுனால தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. கொஞ்சம் டென்ஷன் படபடப்பு இருக்கும், பொறுமை முக்கியம். சிறு சிறு வாய்ப்புகள் தள்ளி போகலாம், அதனால் அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி மனக்குழப்பங்கள் அடையாமல் கொஞ்சம் எதையும் எதிர்பார்க்காம உழைப்பை மட்டும் நம்பி முயற்சித்தால் ஒரு பயனுள்ள நாளாக இருக்கும். இன்றைய முயற்சி நாளைய வெற்றியாக அமையும். பிறகு 8ஆம் தேதி புதன்கிழமை சஷ்டி, முருகனை வழிபாடு செய்கிற சிறப்பான நாளாக இருக்கும். 9ஆம் தேதி வியாழக்கிழமை, 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியானம் 3:30 மணி வரைக்குமே. மகர ராசியில் சந்திர பகவான் வரும்போது மீன ராசிக்காரர்களுக்கு 10ஆம் வீடாக வருது. தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும், வேலை வாய்ப்பு அதிகரிக்கும், நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். அலுவலக பணி ரொம்ப சிறப்பாக இருக்கும். வியாபாரம் வெற்றி பெறும். தொழிலில் நல்லதொரு முன்னேற்றகரமான நாளாக இருக்கும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். பிறகு 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியானம் 3:30 மணியிலிருந்து 11ஆம் தேதி சனிக்கிழமை, 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று சுப முகூர்த்த நாள். இந்த நாளில் மகர ராசிக்கு சந்திர பகவான் வரும்போது மீன ராசிக்காரர்களுக்கு 11ஆம் வீடு லாபஸ்தானமாக இருக்குது. இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் இருக்கும். உழைப்புக்கேற்ற உயர்வு இருக்கும், பதவி உயர்வு இருக்கும், வியாபாரம் வெற்றி பெறும், அலுவலக பணி சிறப்பாக இருக்கும், நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும். ஆகவே மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைகிறது. குபேந்திரா டிவியை தொடர்ந்து பாருங்கள். வார ராசி பலனை தொடர்ந்து கேளுங்கள். ஒவ்வொரு நாளுக்குரிய பலன் பயனுள்ளதாக இருக்கும். நவகிரகங்களினுடைய நல்ல ஆற்றலால் அந்தந்த நாட்களுக்கு உரிய பலன்கள் உணர்ந்து அதன்படி நடந்து எல்லா நாளையும் வெற்றிகரமான நாளாக மாற்றிக்கொள்வது சிறப்பாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.